Welcome to Panchapur bus stand. Welcome to Great Krigalan Magic Show. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க பப்ளிக் பிளேஸில் வீடியோ எடுத்து. அதனால் இந்த வீடியோவில் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நானே ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், எந்த அளவுக்கு பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லங்க. பார்த்தீங்களா, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக நேற்று ஓப்பன் பண்ணாங்க, நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ணாங்க, நான் வந்து சனிக்கிழமை வந்திருக்கேன். பட் எல்லா பஸ்ஸும் விட்டுருப்பாங்கன்னு நினச்சேன், பட் ஒரு பஸ்ஸு கூட விடலை. நான் வந்தது பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன். ஸோ ஆட்டோ அந்த இடத்துல நிற்கிது. சரி, பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டலான்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து வெளியூருக்கு போகிற பஸ் எல்லாம் இங்கே தான் வந்து நிற்கும். டவுன் பஸ்லாம் வந்துட்டு ஐ திங்க் மேலேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து சும்மா வெளியில் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்இடி போர்டு இருக்கா, லைனாக இருக்குது. ஸோ எந்தெந்த ஊர் எந்தெந்த நடைமுறையில் நிற்கும் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேர்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா 3-4 பிளாட்ஃபார்மு. ஸோ எந்தெந்த ஊருக்கு போகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே நேம் போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, அந்த மாதிரி லைனாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர் பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி வாங்க, வெளியில் நின்று பார்க்காம நம்ம உள்ளே போகலாம். மொத்தம் இங்கேயே பார்த்தீங்கன்னா 8 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம நிற்கிறது வந்து 3-4 நிற்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். அப்படியே இன்னும் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணல, கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க போல். உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு காற்றோட வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காங்க, எந்தெந்த பஸ் எங்கெங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வச்சுருக்காங்க, உள்ளே ஒன்று இருக்குது. இங்கே வந்தோன்னா நிறையா சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சூப்பர், நல்ல குஷனாக இருக்குது. வெளியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குஷன் கிடையாது. உள்ளே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டாக ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் ஹால். வாங்க அப்படியே உள்ளே சுற்றி பார்க்கலாம். மெயினான விஷயம், தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு ஏசி பஸ் ஸ்டாண்டுங்க இது. கைஸ், நான் சொன்னேன்ல சிட்டி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடிக்கல. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கீழே நிற்கிறோம், அப்புறம் மாடிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்து ஃப்யூச்சரில் நிறைய கடை வரும். ஆனால் இப்போ எந்த கடையும் ஓப்பன் பண்ணல. ஆனால் எல்லா கடைக்கும் பூஜை மட்டும் போட்டிருப்பாங்க போல். வாசலில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் தொங்குது. நம்ம வெளியிலேருந்து வந்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே லிஃப்ட் இருக்குது. அப்படியே வெளியிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே லிஃப்ட் இருக்குது. அப்படியே லிஃப்ட்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே கிளாக் ரூம் வச்சுருக்காங்க. நம்மளோட உடைமைகள் எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சுக்கலாம். வாங்க அதை போய் பார்க்கலாம். கலர் கலராக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாக் ரூமு. இங்கே வந்துட்டு பூட்டெல்லாம் இருக்குது, உங்களோட திங்ஸ்லாம் வச்சு லாக் பண்ணிக்கலாம், சேஃப்டி பர்பஸ். சரி வாங்க, இதை பார்த்தாச்சு, நம்ம அப்படியே வெளியில் போகலாம். இப்போது உங்களுக்கு அந்த சைடு கடையெல்லாம் காமிச்சிருப்பேன்ல, ஸோ அது இந்த சைடு பாருங்கள். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒரு 4 ஷாப் இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா அந்த சைடு ஒரு 4-5 ஷாப்ஸ் இருக்குது. சாரி, 2, 4, 6, 8, 10 ஷாப்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. நிறைய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோ இருக்குது. அப்புறம் இங்கே வந்து குடிநீர் வச்சுருக்காங்க, நிறைய குடிநீர் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. இங்கே கேன்டீன் வரும். கேன்டீனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருந்தது. உள்ளே போயிட்டு வந்தேன், ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா கேன்டீனுக்கு இந்த சைடும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அந்த சைடும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. குடிக்கிற தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கங்கே வச்சுருக்காங்க. அங்கே கூட ஒரு குடிக்கிற தண்ணி இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுவுமே ஃபுல்ஃபில்லாக ஓப்பன் பண்ணலை. மக்கள் நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நானும் வந்து சுற்றி பார்க்க தான் வந்தேன். ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே ஓப்பனில் இல்லை. மேலே ஒன்றில் ஓப்பனில் இருந்தது, பட் தண்ணி இல்லை, அதனால் போகல. கைஸ், ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம ஆக்சுவலாக இப்படி தான் உள்ளே போயிருக்கணும். நம்ம ஆட்டோவில் வந்தனால அந்த சைடு நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்கு பார்த்தீங்களா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. சரி வாங்க, நம்ம இப்படி ஒரு வாட்டி உள்ளே போகலாம். உள்ளே போனால் சில மேட்டர்லாம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அடா வெயில் மண்டையை பொழக்குதுடாப்பா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஸோ பஸ் வந்து எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த டைமில் கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெரிய டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே வந்தோன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது.
ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு எஸ்கலேட்டர்லாம் இருக்குது. நம்ம கீழே சுற்றி பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருந்த எஸ்கலேட்டர் இப்போ நிப்பாட்டி வச்சுட்டாங்க. என்ன கொடுமுறை டேய், இவ்வளோ நேரம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நான் வெளியில் போயிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த பசங்க வந்து அடிக்கடி ஏறி இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸுக்கான அந்த 4 பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இங்கே ஒரு லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட்டுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னுமே வந்து இது வந்து பயன்பாட்டுக்கு வரல. ஸோ ஓப்பன் தான் பண்ணியிருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரமும் பயன்பாட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். டவுன் பஸ்லாம் வந்து மேலே நின்று அப்படியே மேலே ஆளுங்களை இறக்கி விட்டு அப்படியே போயிடுவாங்க. நம்ம அப்படியே லிஃப்ட் வழியாவோ படிக்கட்டு வழியாவோ இல்லை எஸ்கலேட்டர் வழியாவோ நம்ம இறங்கி கீழே போய்க்கலாம். ஸோ மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க. பட் எதுவுமே ஓப்பன் ஆகலை. இங்கேயுமே நிறையா சீட்ஸ்லாம் போட்டு இருக்குது. வாங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்க. அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். 20 minutes later. பரவாயில்லைங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த எல்இடி டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊர் போகும் பஸ்ஸு அப்படின்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க பிளாட்ஃபார்மில் சத்திரம் போகிற பஸ்லாம் வந்து இந்த சைடு வருமாமா. சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ மெயினான விஷயம் பேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்க்கிங்காக. சரி வாங்க நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பேஸ்மெண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்கல. இங்கேயும் பார்த்தாச்சு, மேலேயும் பார்த்தாச்சு. ஸோ வாங்க பேஸ்மெண்ட்டை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் இருக்கோம். ரொம்ப பெரிய பேஸ்மெண்ட்டு தான். ஸோ பேஸ்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது, எஸ்கலேட்டரும் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஓடி விளையாடுறாங்க, அதில் ஏறி இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து அந்த டவுன் பஸ்ஸுக்கான 4 பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கின்னு பார்த்து வெயில் மண்டையை பொழந்து கட்டுது திருச்சியில். இன்னும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து பயன்பாட்டுக்கு வரல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் ஸ்டைலில் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். என்னென்ன இருக்கோ எல்லாமே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் வந்துட்டு டாய்லெட்லாம் புதுசாக இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மேபி நான் இன்னும் பார்த்தாக்கா அதையும் நான் வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த சைடு ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது, லேடிஸ் டாய்லெட் இருக்குது. பக்கத்துலேயே லேடிஸ் டாய்லெட் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்ஜெண்டருக்கான டாய்லெட் நான் பார்க்குறேன். வீடியோத்தோட முடிச்சிக்கலாம். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வேறு வீடியோ இல்லைங்க, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.